ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு விமர்சனம் செய்யும் பொழுது அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் குதிரை பேரம் நடந்ததுன்னு 2026 திமுக தோற்றதிலிருந்து, குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் அவர் தோற்றதிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்க தலைவர் பெயரை கூட சொல்லாம ஏன் தோற்றோம் சொல்லிட்டு இப்ப நடந்த இளைஞரணி மீட்டிங்ல கூட இன்ஸ்டாகிராம்ல தான் தோத்தோம், சமூக வலைதளங்கள்ல தான் தோத்தோம் அப்படின்னு தன்னுடைய 50 வருஷ அரசியலுடைய அனுபவத்தை மக்களுடைய உணர்விலிருந்து வெளியிலிருந்து வந்து சமூக வலைத்தளத்தால தான் தோத்தங்கிறத தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களும் சரி, திமுக தலைவர் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, ஏன் தோற்றுங்கிற கூட புரியாம இன்னும் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றியை பொறாமையுடனும் தூக்கமின்மையுடனும் என்ன மாதிரி இவங்களை திருப்பியும் போலி பிரச்சாரத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட பொய்யா பிரச்சாரம் பண்ணலாம். எலெக்ஷன் முன்னாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது மாண்புமிகு திரு முன்னாள் முதல்வர் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கினாரு. அந்த பிரச்சாரம் எல்லாம் மக்கள் தூக்கி எறிந்தாங்க. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே ஒரு பெரிய அதிசயம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் இணைந்து, பிஜேபியும் இணைந்து திரு இபிஎஸ் முன்னாள் முதல்வர் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களை முதலமைச்சரா ஆக்குறதுக்கு எல்லா முயற்சிகளையும் அன்றைக்கு இருந்த மதசார்பற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விசிகே ஆகட்டும், எல்லா தோழர்களிடம் டிஸ்கஷன் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அதற்கப்புறம் காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும் விசிகே தொண்டர்களும் விசிகே தலைவரும் ஐஎம்எலும் ஜனநாயகத்தை காப்பாற்ற, மதசார்பற்ற கொள்கையும் சமூக நீதி கொள்கையை காப்பாற்ற ஆதரவுடன் தமிழகத்தில் முதல் முறையாக எங்களுடைய தலைவர் மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் சொல்லும் பொழுது எள்ளி நகையாடினார்கள். எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் கூட்டணிக்கு யாருமே வரல அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவர் குடும்பமும் சிரிச்சாங்க. வெற்றி பெற்று தமிழக மக்களுடைய பேராதருடன் 35% எங்களுடைய தலைவர் அவர்களுடைய மீது நம்பிக்கை ஏற்பட்டு 108 தொகுதிகளை தனிப்பெரும்பான்மையுடன் உருவாக்கிய பொழுது திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிஜேபியுடன் இணைந்து, அதிமுகவுடன் இணைந்து பீப்புள் மேண்டேட் சொல்லக்கூடிய ஒரு எதிரான ஒரு ஆட்சியை உருவாக்க முனைந்தார்கள். அதை கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கக்கூடிய திரு பேபி அவர்களே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்கு ஆட்சியை உருவாக்கும் பதிவு பண்ணார். இதற்கு திமுக தலைவர் இதற்கு வரைக்கும் பதிலளிக்கவே இல்லை. இந்த முயற்சி செஞ்சாங்களா இல்லையாங்கிறது பதிலளிக்கவே இல்லை. ஆனா அவர் கூட இருந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் எங்களை அழைத்து பேசினாங்க, இப்படி சேர்ந்தா நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க அப்படிங்கிறது எல்லா தொலைக்காட்சிகளும் பதிவு பண்ணிட்டாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொள்கை ரீதியாக, திமுக கொள்கை ரீதியாக மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருந்தா எப்படி திரு இபிஎஸ் அவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போட்டா அது பிஜேபிக்கு போற ஓட்டுன்னு பிரச்சாரம் பண்ணது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் மகன் உதயநிதி அவர்களும். அப்ப சந்தர்ப்பவாத அரசியலை உருவாக்கியது, திட்டம் போட்டது
தமிழக வெற்றிக் கழகம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு திட்டம் போட்டு சதி செயலை செய்தது திமுக. அந்த சதி செயலை முறியடித்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்தோம். ஜனநாயகத்தில் நாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ரெடியா இருக்கிறோம். ஒளிமறைவு அரசியல் எங்களுக்கு கிடையாது. திமுக தான் ஒளிமறைவு அரசியல் செஞ்சது. அப்ப இடைப்பட்ட நேரத்தில் திரு சி வி சண்முகமுத்தோடைய அணிகள் ஏன் வெளியே வந்தாங்க? அவங்களுடைய கோரிக்கை என்ன? புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் அதிமுக, தீய சக்தி அறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி, தீய சக்தி குடும்பத்திடம் ஊழலால் சிக்கிக் கொண்டது என்று சொல்லி கட்சியை 1972 உருவாக்கி, அந்த 1972 உருவாக்கிய கட்சியை அவர் இறக்கும் வரை திமுகவை கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதியான தலைவராக இருந்தார். குழப்பங்கள் ஏற்பட்டு திருப்பியும் 1991 அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர்கள் இருக்கும் வரையும் அதிமுகவை மிகப்பெரிய வலிமையான 2016 தனிப்பெரும் சக்தியாக கூட்டணியே இல்லாமல் வென்று காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த வழியில் வந்த தொண்டர்கள் திரு இபிஎஸ் அவர்களுடைய கூட்டணியுடைய தோல்வியாகட்டும், திமுகவுடைய மறைமுக உறவை புரிந்துகிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதிமுக பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் ஆளான்னு சொல்லும் பொழுது அந்த கட்சியில் மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு பல்வேறு இழப்புகளுக்கு காரணமாக இருந்தது திமுகங்கிறது ஒவ்வொரு தொண்டர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படி வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் எதிர்த்த ஒரு கட்சியுடன் தான் முதலமைச்சர் ஆவதற்காக திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதை கம்யூனிஸ்ட் தோழர்களும் ஜனநாயக சக்திகளும் எதிர்த்து நின்றதுனால அந்த பேச்சுவார்த்தை நின்னுச்சு. இது ஏதோ திமுக முழு மனதுடன் ஜனநாயகத்து மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அது கிடையாது. எல்லா விதமான முயற்சிகளும் நடந்து ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரஸ் தோழர்களும் விசிகே தோழர்களும் ஐஎம்எல் தோழர்களும் இணைந்ததனால் ஃபெயிலியர் ஆனதுனால திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிக்கையை விட்டு மக்களிடம் ஒரு நல்ல பெயர் வாங்குறதுக்கு திருப்பி ஒரு சூழ்ச்சியை உருவாக்கினார். அந்த சூழ்ச்சியுடைய வேர் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் ஒரு பெரிய வலியை கொடுத்தது. அதிமுக கூடிய பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் எங்களை தொடர்பு கொண்டாங்க. அம்மா உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு திமுகவோடு சேர்ந்து சுயநல அரசியல்ல சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் புதிய அதிமுகவை நாங்கள் பார்க்கிறோம். அதனால இணையரும் சொல்லிட்டு இன்னும் வரக்கூடிய காலங்களில் முன்னாள் 19 அமைச்சர்கள் 20 அமைச்சர்கள் கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு அழைப்புகளை சகோதரத்துடன் அன்புடன் எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏனென்றால் 26 தேர்தலுக்கு அப்புறம் அரசியல் களம் மாறிடுச்சு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய தேர்தல்களில் திரு இபிஎஸ் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இணைந்து தேர்தலை அரசியலை உருவாக்குவார்கள். அவர்களுக்கு ஊழலை தவிர எதுவும் கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.